அட்லீஸ்ட் ஒரு பவுலர்ஸாவது நம்ம வாங்கி போடலாமே. கரெக்டா? உன்னை கேப்டன் ஆனதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். எடுத்து யாரு பெஞ்சில் உட்காந்துருக்க பிளேயர்ஸ்லாம் சொல்லு. ஓகே, குருணால் பாண்டியா அந்த வீடியோல என்ன சொன்னேன், அந்த டீம்ல போய் ஒரு பிளேயரை கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம்டா. அவங்க சும்மாவே சாணியில செருப்பை முக்கி அடிக்கிறாங்க. இன்னும் நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா நம்மள என்ன லெவலுக்கு யோசிப்பாங்க. ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு எந்த சண்டையும் கிடையாது. யார் சொன்னா? போய் கேட்டாலே கொடுத்துருவோம். யார் சொன்னா? சிவம் தூபே போல அக்ரஸனா விளையாண்டி எல்லாம் பாத்திருக்கியா? அந்த ஒரு கேட்ச பிடிச்சா போட்டு எறியலாம். உள்ள நமக்குள்ள இருக்கு, வன்மம் இருக்கு. அதனால அவனை கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம். அதான் நீங்க டீம் ஈஸி கருமம். அடுத்து சகலாவது கேளுங்க. அவன் அங்க விளையாண்டான்ல, இப்ப விளையாடல தம்பி, விளையாண்டான்ல. நீ அந்த டீமை விட்டு வேற டீமே இல்லையாடா? கூட நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க. அதனால தம்பி 17 வருஷமா ஒண்ணும் முடுங்கல. ஒரு வருஷம் முடுங்கிட்டாங்கன்னா உடனே அப்படியே வந்துருவாங்க. ஓட அடுத்தால் சொல்ற பிரசித் கிருஷ்ணாவது கேட்டுவாங்க. அப்படியே நம்ம பிச்சுக்கு செட் ஆக மாட்டான்டா. அவனுக்கு பவுலிங்கே போட தெரியாது. ஏதோ போன வருஷம் ஆரஞ்சு கேப் அடிச்சிட்டானா உடனே பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப், சாரி ஆரஞ்சு கேப் போடு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தான் கோச் பண்ண தெரியல. என்ன சொல்ல, இவங்க எல்லாம் கேப்டன் அடுத்தா என்ன ஒண்ணு? சரி அடுத்து சொல்லுப்பா. லுங்கி இங்கிடி அவனையா கேளுங்க. அதே அவனை எல்லாரும் ஏன்டா ஓவர் ஹைப் பண்றீங்க? அவனுக்கு பவுலிங்னாலே என்னன்னு தெரியாது. அவனை நம்ம 2021 விளையாட வச்சோம் சரியா? மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் கூட போட்டு பொழந்துட்டான். அவனை போய் திருப்பி எடுத்து நம்ம ஜெயிப்போமா சொல்லு? சரி, ஒரு பர்கராவது வாங்கி கொடுங்க. ஒரு பர்கர் திங்க வேணா போலாம். சிங்கத்திலே இருக்குது. நான் சொல்றது நான்டே பர்கர். எந்த டீம்ல விளையாடுறான்? ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பண்ணட்டும், அவங்களுக்கும் கப்பு ஜெயிக்கணும். நம்ம வந்து மத்த டீமை வாழ வைப்போம்டா. சரி, ஒரு புவனேஸ்வர் குமாராவது புவியே நம்ம கொடுப்பாங்க. திருப்பி நான் சொல்றேன், இவனுக்கு வேற பிளேயர் வேற டீமே இல்லையா ஐபிஎல்ல? சொல்லு எனக்கு, சொல்லு. ஹைதராபாத் இருக்காங்க, கேகேஆர் இருக்காங்க, இன்னும் எத்தனையோ டீம் இருக்காங்க. அந்த கப்பா அதை விட்டு தொலை, தயவு செய்து விட்டு தொலை. ஒரு ஹர்ஷ்தீப் சிங்காவது வாங்கி கொடுங்க. அவன் ஒயிட் போடுவான்டா. யார் கீப்பிங் பண்ண? சாம்சன் சூப்பர், கரெக்ட். சாம்சன் கீப்பிங் பண்றா. ஹர்ஷ்தீப் பிடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷ்தீப் பிடிக்க மாட்டான், சாம்சன் பிடிப்பா. ஹர்ஷ்தீப் போடுறத சாம்சன் பிடிக்கிறான். தலை வந்துடுறாரு நடுவுல. இவன் போடுற மனுஷ பயில ஒயிடு போட்டு தள்ளுறான். இவன் போய் ஒயிடு போட்டு தலைக்கு இப்பதான் இன்ஜுரியில இருந்து வர்றாரு. இவன் போடுற ஒயிட போய் பிடிக்கிறேன் கீழே விழுட்டாரான். சரி, ஒரு நட்ராஜாவது வாங்கி கொடுங்க. யூகிக்கவே முடியல. ஒரு நட்ராஜாவது வாங்கி கொடுங்க. நட்ராஜ பென்சில் வேணா வாங்கி தரேன். நட்ராஜனை வச்சு நம்ம என்ன பண்ண? என்னடா சொல்ற? சரி, நம்ம ஃபாரின்ஸ்ல இருந்து அடி வாங்கிருச்சு. ஒரு மிச்சல் ஸ்டார்க்காவது வாங்கி கொடுங்க. மிச்சல் ஸ்டார்க்கு தான் வேணா. அவன் வந்து 27 கோடி கொடுக்குறான். நம்ம 27 கோடிக்கு 2 பிளேயர் எடுக்கலாம். ஐடியாக்காரா இந்த வருஷம் 27 கோடி இல்லையா? 11 கோடி தான்யா. பரவாயில்ல. யோ, ஒரு டொமஸ்டிக் பிளேயரை 14 கோடி போட்டு வாங்கி கொடுத்துருக்க. ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை 11 கோடி கொடுத்து வாங்க மாட்டியா? வாங்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வந்து நீ இரு போனா ஐபிஎல் என்ன சொன்ன, எல்லாரும் டாடி ஆர்மி கிண்டல் பண்ணீங்க. இந்த இயர்ல என்ன பண்ணிருக்கோம்? நாம வந்து ஜென்சியா இறக்கிருக்கோம். அதனால எங்களை கிண்டல் பண்ண கூடாது. சரி, போய் தொலை. சரி, லாஸ்ட் ஒண்ணு. நம்ம இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு சொத்து பும்ரா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? நாக்கையா வலிப்பான். என்னடா ட்ரேட் பண்றீங்க? முதல்ல ட்ரேட்னா என்னடாச்சும் தெரியுமா? ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஆனா எனக்கு கப்பு ஜெயிக்கணும்பா போய் ஏதாச்சும் பண்ணி கப்பு ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். பும்ராவை கேட்டான் பாத்தியா? இதுக்காகவே